வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஈஸியான ப்ரான் ஸ்டார்டரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இறாலை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ. நான் சேர்க்க போகிற மசாலா எல்லாமே 1/2 கிலோவுக்கு. நீங்கள் 1 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாவை டபுள் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ ப்ரானில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறால் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இறால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அப்போ தான் திருப்பி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஒரு சைடு 3 நிமிஷம் வேகட்டும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் 3 நிமிஷம் வேக வைக்கணும். மொத்தமாக 6 நிமிஷம் வெந்தாலே போதும். இறால் ரெடி ஆகிடும். ரெண்டு சைடுமே சேர்த்து 6 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இறால்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான். அதே மாதிரி மீதி உள்ள இறால் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஈஸியான ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.